உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன நல்லா இருக்குது. எப்பா பார்த்தாலும் சண்டை போட வேண்டியது, கோலத்தை போட்டா முத்தம் கொடுன்னு கேட்க வேண்டியது, காஃபியை போட்டா கட்டி பிடிக்க வேண்டியது. நான் ஒண்ணு முத்தம்லாம் கேட்கல. உன் கண்ணத்துல ஏதோ ஒட்டி இருக்கு பாரு. என்ன ஒட்டிட்டு இருக்கு? ஏய் ஏய் சி, ஆல்ரெடி கோலப்பொடி ஒட்டி இருக்கு. என் கையிலயும் கோலப்பொடியா? இங்க வா. நல்லா இருக்கு. ஏன் மூஞ்சிக்கு என்னடி குறைச்சல? நல்லா தானே இருக்கு. உன் மூஞ்சியை யார் சொன்னது? நீ போட்ட கோலத்தை சொன்ன. அந்த பயம் இருக்கட்டும். நல்லதா போட்டிருக்கான். ஏ லட்சுமி, போற போக்க பார்த்தா ஆண்டாளு இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா போல இருக்கு. இங்க எதுக்கு அது வரணும்? கல்யாணம் பண்ணா புருஷன் கூட தானே பொண்டாட்டி இருக்கணும். என்ன முறைக்கிறீங்க? என்ன நீங்க கல்யாணம் பண்ணி எங்க அம்மா வீட்லயா விட்டுட்டு வந்திருக்கீங்க? உங்க வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? என் பொண்ணை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காகத்தான் நீங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் இருக்கு அம்புட்டு பேருக்கும். டேய், யாருடா இவன்? பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து புருஷ வீட்டுக்கு அனுப்பாம உன் கூடவே வச்சிருப்பியா? அப்படி உன் மக உன் கூடவே இருந்தா அவளுக்கு என்ன பேர் தெரியுமா? அத்தை, இவருக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராது. நீங்க வாங்க, உள்ள நிறைய வேலை இருக்கு. இந்த பாருடா, பெத்த மக அவ புருஷன் கூட சந்தோஷமா வாடுறத பாத்துட்டு சந்தோஷப்படுறவன் தான் அப்பன். இப்படி வயிறறிஞ்சு நின்னா நீ அப்பனே இல்ல. அவ மேல உனக்கு பாசமே இல்லடா. வாடி போலாம். என்னடி டீ சூடாவே இல்ல? கிச்சனுக்கு போனேனா, பால் பாத்திரத்தை எடுத்து வச்சு பால் ஊத்துனேனா, 2 டம்ளர் தண்ணி ஊத்துனேனா, அப்புறம் டீ தூள் போட்டேன், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வடிகட்டி சீனி போட்டு அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். அடுப்பு பத்த வச்சு? அடுப்பு பத்த வச்சேனே, ஆனா சிலிண்டர் இல்லாம அடுப்பு எரியாதுன்னு கேள்விப்பட்டேன். பொண்டாட்டிய தனி கொட்டின கூட்டிட்டு வரது ஒண்ணும் தப்பில்ல. ஆனா அதுக்கு தேவையான போதே நேத்துல இருந்து 18 தடவை சொல்லிட்டா தேவை. கரண்ட் வர வரைக்கும், சிலிண்டர் வர வரைக்கும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான் சொன்னா நீ நம்ப மாட்டே. என்ன நடந்தாலும் என் அப்பாவை தான் நீ சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி விடு, காலங்கத்தில் சண்டை ஆரம்பிக்காத. நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். முதல்ல கரண்ட்டுக்கும் சிலிண்டருக்கும் ஏதாவது வழி பண்ணு. என்ன தனியா கூட்டிட்டு வந்து எப்படி பாத்துக்கிறேங்கிறது மத்தவங்களுக்கு முக்கியமா இல்லையா தெரியாது, ஆனா எனக்கு ரொம்ப முக்கியம். சேட்டு, பணம் வேணும். இது வச்சு எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்க. தம்பி, இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். ரெண்டும் பார்க்க ஒரிஜினல் மாதிரி இருக்கும். சரி, இந்தாங்க பிடிங்க, பார்த்து பிடிங்க. தேங்க்ஸ் சேட்டு. வாங்க. ஏத்தா, தனி கொடுத்தன வந்த 2வது நாளே இப்படி இருட்டுக்குள்ள உட்காந்துருந்தா நல்லாவா இருக்கு? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா பண்ணலத்தா. அத்த எங்காரு, உன்னை இப்படி எல்லாம் பாக்குறதுக்கு மனசே கேட்க மாட்டேங்குதுதா. பேசாம நீ நம்ம வீட்டுக்கே வந்துருதா. வா. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை?
என்னமோ இதுவரைக்கும் இருட்டுக்குள்ள இருந்ததே இல்லாத மாதிரி பேசுற. அத்தா இங்காரு, சும்மா சும்மா எதையாவது பேசி என்னை வெறுப்பேத்திட்டு இருக்காது சொல்லி போட்டேன். என் பிள்ளைய தனியா கூட்டிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்தணுமாக்கும்? ஒரு வீட்டுக்கு வந்தா அங்க என்ன இருக்கு ஏது இருக்கு எதையும் பாக்குறது இல்ல. ஏதோ நம்ம எதிரில் இருக்கிறதுனால வந்து நின்னோம். வெளியூரா இருந்தா என்ன பண்ணுவா? என் புள்ள தண்ணி இல்லாம சோறு இல்லாம எம்புட்டு கஷ்டப்படும். அதுக்கு என்னங்க இப்ப பண்ண முடியும்? இதெல்லாம் என்ன மாப்பிள்ளையா செஞ்சாரு? எவனோ ஒரு விளங்காத பையன் போனை போட்டு இப்படி பண்ணிருக்கான். அதுக்கு மாப்பிள்ளைய குத்தம் சொல்லி என்ன ஆக போகுது? ஏய் காரடி, நீயும் என் ஆத்தாக்காரியும் சேர்ந்துதான் என் புள்ள வாழ்க்கை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? என்னடா பேராண்டி, வீட்டை விட்டு போனவன் வரும்போது கரண்ட கையிலே பிடிச்சிட்டு வந்துட்டேன். என்ன மாப்பிள்ள, எல்லாமே நாளைக்கு தான் முடியும்னு சொன்னீங்க. இப்ப எப்படி கரண்ட் வந்துச்சு? சிலிண்டர் வர எடுத்துட்டு வந்துட்டீங்க. வேலைக்காரனா இருந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் மூலக்காரனாவும் இருக்கணும். எனக்கும் ஈபில தெரிஞ்சவங்களா இருக்காங்க. போய் பணத்தை கட்டினா ஃபியூஸை போடுறேன்ட்டாங்க. லட்சுமி, இன்னைக்கு என் பேத்தி கையாலே சாப்பிட்டுட்டு போலாம். நான் சிலிண்டர் எடுத்துட்டு போறேன். நீ உள்ளவா, சமைச்சு தள்ளுவோம். எப்படி? ஏய், என்னடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, ஒரு ஆள் 2 பேர்னா சமைக்க முடியும். நாம 5-6 பேர் இருக்கோம். எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. என்னத்த அவளை சமைக்க விடாம என்ன சிரிச்சுக்கிறீங்க? ஆமா, அப்படியே அவ சமைச்சிட்டாலும் சும்மா இருங்க நீங்க வேற. ஏன் அத்த, என்னாச்சு? உன் பொண்டாட்டிக்கு 2 பேருக்கு மேல சமைக்க தெரியாதா? இதுக்குதான் நாங்க எங்க வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறோம்னு சொன்ன, கேட்டீங்களா? இப்ப என்ன பண்றது? சரி விடு, உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்க 2 பேரும் சமைச்சு சாப்பிடுங்க, நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். சரி, அத்த பாய். என்ன வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போனீங்கன்னா நல்லா இருக்காது. சமையல சாப்பிடுறதுக்கு இவங்க சாப்பிடாமலே இருக்கலாம். அம்மா, நீ அப்பா கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு போ. சரி. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் சமைக்கிறேன். ஏன் என்னாச்சு? வீட்டுல பொண்டாட்டி மட்டும் தான் சமைக்கணுமா என்ன? புருஷன் சமைக்க கூடாதா? எந்த வீட்ல பொண்டாட்டிக்கு புருஷன் சமைச்சு கொடுக்கறானோ அந்த வீட்ல சந்தோஷம் சமணக்கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆண்டாளு, உன் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க சந்தோஷத்தை நீ துரத்தி விடாம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. சரி மாப்ள, இன்னைக்கு உங்க கையாலே சாப்பிடுறோம். நான் தான் சமைச்சேன்னு மத்தவங்க யாருக்கு தெரிய வேண்டாம், சரியா? ஆண்டாள் சமைச்ச மாதிரியே இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். நகரு ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.